ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சென்னை ஹோம் மேக்கர். இன்றைக்கி அசத்தலான ஒரு 12 டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் நிறைய வேஸ்ட் பென் கேப் இருக்கும். அதை இது மாதிரி டபுள் டேப் ஒட்டி நீங்கள் ஊதுவத்தி ஸ்டாண்டாக யூஸ் பண்ணலாம். செலோ டேப்போட எண்டை வந்து நம்ம தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது இது மாதிரி ஒரு ஸ்கெட்சோ இல்லை மார்க்கரோ யூஸ் பண்ணி கோடு போட்டிங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து செலோ டேப்பை வெளியே எடுத்துடலாம். செலோ டேப் எடுத்ததுக்கப்புறம் அதோட ஓரத்தில் லைட்டாக இந்த மாதிரி மடித்து விட்டுட்டு திருப்பி அதை ஒட்டி வச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் அதை எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். டானிக் பாட்டிலை நம்ம யூஸ் பண்ணும்போது அதோட எக்ஸ்பைரி டேட் வந்து அழிஞ்சிரும். அதுக்கு இது மாதிரி ஒரு செலோ டேப்பை மேலே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா எக்ஸ்பைரி டேட் அப்படியே இருக்கும். முட்டையோட மஞ்சக்கருவை இது மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் வச்சு ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பிரியாணி நான்வெஜ் எதாவது சமைக்கும் போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அப்போ அது போட்டோன்னே கீழே வந்து அடிப்பிடிச்ச மாதிரி ஆயிரும். அதுக்கு ஒரு சிட்டிகை உப்பு நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அடிப்பிடிக்காது. வீட்டில் காய்ச்சின நெய்யை வடிகட்டும் போது வடிகட்டியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நீங்கள் வடிகட்டினீங்கன்னா நெய்யில் இருக்கிற கசடெல்லாம் இல்லாமல் சுத்தமான நெய் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் பழைய ப்ரஷ் இருந்தால் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். கத்தியை சூடாக்கிட்டு ப்ரெஷ்ஷோட தலைப்பகுதியை மட்டும் வெட்டி எடுத்துருவோம். இப்போ இதை ரெண்டும் ஒட்டி வச்சிட்டோன்னா இதை நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கேஸ் ஸ்டவ், மிக்ஸி, ஜன்னல் இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு வந்தாலும் நல்லா கழுவிட்டு ஒரு டவல் வச்சு துடைச்சிட்டு இது மாதிரி பேப்பரில் சுருட்டி வச்சிங்கன்னா எலுமிச்சை பழம் வந்து ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும். தக்காளி வாங்கிட்டு வந்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி துடைச்சி எடுத்துருங்க. ஒரு டிஷ்யூ பேப்பரில் தக்காளியை வந்து தலைப்பகுதி கீழே பார்க்குற மாதிரி வச்சு அதை க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லாயிருக்கும். பூண்டை வாங்கிட்டு வந்தோன்னா நம்ம அப்படியே ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதில் ஃபங்கஸ் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கு பூண்டோட தோலை வந்து நல்லா உரிச்சிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதில் பூண்டை வந்து நம்ம உடச்சி வச்சோன்னா பூண்டு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் போடும்போது கையில் இருக்க பட்டனை போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒரு சேஃப்டி பின் வச்சு இது மாதிரி நீங்கள் பட்டன் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். என்னோடய டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபோனோட சார்ஜிங் ஒயர் வந்து நம்ம யூஸ் பண்ண அதோட எண்டு வந்து பிஞ்சிட்டு வந்துடும். அதுக்கு இது மாதிரி நம்ம பழைய பென்னோட ரீஃபில் எடுத்து அதை ஷார்ப்னரில் சீவி நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா சார்ஜர் வந்து நல்லாயிருக்கும்.